நான் வந்து எப்படி என்னோட ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் என்னோட ஸ்டொமக் வந்து ஃபேட்டை வந்து எப்படி பர்ன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு சொல்லலாம், ஷேர் பண்ணிக்கலாம் அவங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். ஸோ நிறைய வந்து பொண்ணு ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் வந்து இருந்த சைஸை விட அதிகமாக இருப்பீங்க. ஸோ அதுக்கான ரீசன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேக் டு ஃபார்ம் மாதிரி பேக் டு ஹோம் வந்தாச்சு. ஸோ நம்ம திரும்பவும் நம்ம எக்ஸசைஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா 28 நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து 24 வரைக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். 25, 26, 27 3 நாள் போடலாம்னு நினைக்கிறேன். ஆமாங்க, 3 நாள் வீடியோஸ் வந்து நம்மளுக்கு வந்திருக்காது. ஏன்னா நான் வீடியோ எடுத்ததுமே வந்து ஒரு கன்டினியூட்டி இல்லை, விட்டா கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது. ஸோ அதனால் நான் போஸ்ட் பண்ணல. ஸோ அதனால் 2 நாள் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீட்டாக எடுத்திருக்கேன். இன்னைக்கு ஒர்க் அவுட்டாக சூப்பராக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னைக்கு வெயிட்டும் நான் செக் பண்ணி பார்த்துருக்கேன், கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மறுபடியும் முதல்ல ஸோ பிரச்சனை இல்லை, இந்த வாரம் சூப்பராக அதிகம் வந்து நான் அக்கௌண்ட் பண்ணிட்டு நம்ம வந்து கம்மி பண்ணிடலாம். கான்ஃபிடென்ட் வாழ்க்கையில் இந்த கான்ஃபிடென்ட் இல்லைன்னு வையேன் பிக் ப்ராப்ளம் வச்சு போய் சமைக்கிற வேலை இருக்கு. எனக்கு 8 மணி ஆயிடுச்சு. போய் நான் இதுக்கப்புறம் சமைச்சிட்டு பிள்ளைய வேலை ரெடி பண்ணணும். இன்னைக்கு அவங்க பேர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது, மிட்டம் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் மிட்டம். ஸோ எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு கடைகளையும் ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டு நான் உங்களை ஷாப்பில் போயிட்டு பார்க்குறேன். 1 hour later. ஃபேக்ட்ரி வந்து ரொட்டீன் வந்துச்சு. ஸோ வந்து கடை ஓப்பன் பண்ணிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 9:20 ஆகுது. ஸோ இப்போ தான் நான் ஓப்பன் பண்ணேன். இந்த பொண்ணு வந்து க்ளீன் பண்ணுற ஒர்க்கு அதெல்லாம் இருக்குது. ஸோ நேற்று ஈவினிங் வந்து க்ளீன் பண்ணதுனால இன்னைக்கு கொஞ்சம் உப்பெல்லாம் இல்லாமல் இருக்குது. ஸோ நான் மார்னிங் இன்னைக்கு வந்து எதுவுமே சாப்பிடல, ஜேசி கூட குடிக்கல, வெறும் வாட்டர் மட்டும் குடிச்சிட்டு தான் வந்திருக்கேன். 1/2 லிட்டர் வாட்டர் குடிச்சிருப்பேன். ஸோ இதுக்கப்புறம் தான் போய் தான் நம்ம சாப்பிடணும். இன்னைக்கு வெயிட் வேற கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி காமிச்சிருக்கு ஸ்கேல்ல. பரவாயில்ல, நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் ஊரில் போயிருந்தப்போ எல்லாருமே சொன்னாங்க நல்லா டிஃப்ரெண்ட் தெரியுது, சூப்பராக டிஃப்ரெண்ட் இருக்கு, நல்லா கம்மி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இன்னைக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்டான நான் ஒரு டாபிக் பத்தி நான் பேச போறேன். போஸ்ட் பார்ட்டம்க்கு அப்புறம் நம்ம குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வர தொப்பை இருக்குங்களா, பெல்லி ஃபேட், அது எப்படி கம்மி பண்றது, அதுக்கான வழி என்ன, அதுக்காக டிப்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். ஆஃப்டர்நூன் தான் கொடுப்பேன். இப்போ எனக்கு கொஞ்சம் வந்து ஒர்க் இருக்கு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நான் ஆஃப்டர்நூன் தான் ஃப்ரீ ஆவேன். ஸோ அப்போ நான் உங்களுக்கு சொல்றேன். மறக்காம ஸ்கிப் பண்ணாம, லேடிஸ்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நான் எப்படி கம்மி பண்ணேன் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிப்பேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 இட்லி, 2 முட்டை, கொஞ்சமாக சாம்பார். ஸோ எதுவும் இன்னும் செய்யலை, ப்ரிப்ரேஷன் பண்ணல. என்னால் பசிக்குதுன்னு சொல்லிட்டு நான் இப்போ எடுத்துக்கிறேன். A few moments later. நான் வந்து எப்படி என்னோட ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் என்னோட ஸ்டொமக் வந்து ஃபேட்டை வந்து எப்படி பர்ன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு சொல்லலாம், ஷேர் பண்ணிக்கலாம் அவங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். ஸோ நிறைய வந்து பொண்ணுங்க வந்து ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் வந்து இருந்த சைஸை விட அதிகமாக இருப்பீங்க. ஸோ அதுக்கான ரீசன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வயிற்றுல வந்து பேபி ஃபார்ம் ஆயிருக்கும் போது ஸோ நம்மளோட தசைகள் எல்லாமே விரிஞ்சு போயிடும். ஸோ நான் உங்களுக்கு அதை ஃபோட்டோ வந்து ஆட் பண்றேன். நார்மலா இருக்கிற ஸ்டொமக்குக்கும் ஒரு பேபி வந்து டெலிவரிக்கு அப்புறம் இருக்கிற ஸ்டொமக்குக்கும் வந்து டிஃப்ரெண்ட் வந்து நிறைய இருக்கு. ஸோ அந்த ரீசன் தான் நம்மளுக்கு வந்து சீக்கிரமா வந்து வெயிட் வந்து ஸ்டொமக்ல வந்து ஃபார்ம் ஆகுறதுக்கான ரீசனா இருக்கும். ஸோ இன்னொன்று வந்து சீக்கிரம் வந்து ஃபேட் ஸ்டோர் ஆகுற இடம் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டொமக் தான். ஸோ சிலருக்கு பார்த்தீங்கன்னா உடம்பெல்லாம் ஒல்லியா இருக்கும், ஆனா வயிறு மட்டும் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும், குண்டா இருக்கும். அதாவது வந்து ஃபேட் அந்த இடத்துல வந்து அதிகமா இருக்கு. என்ன ரீசன்னா, இதுதான் ரீசன். நமக்கு வந்து ஃபேட் வந்து அந்த இடத்துல வந்து சீக்கிரமா வந்து நின்றுடும். அதே மாதிரி நமக்கு கம்மியாகிறது லாஸ்டான ஃபேட் எப்ப கம்மியாகும்னா, நம்ம வெயிட் லாஸ் எல்லாத்துலயுமே வந்து எல்லா பார்ட்ஸ்லயும் வந்து கம்மியாகி லாஸ்டா தான் நம்மளுக்கு வந்து ஸ்டொமக்கும் வந்து வெயிட் வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். பெல்லி ஃபேட்டை கம்மி பண்ணா ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா டயட்டு. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்னா டயட் தான். நீங்க ஒர்க் அவுட் கூட செகண்டரி தான், ஃபர்ஸ்ட் வந்து டயட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு வந்து டயட் வந்து 80%னா ஒர்க் அவுட் வந்து 20% தான். ஸோ அது பூஸ்ட் அப் பண்றதுக்காக தான் ஒர்க் அவுட்டே தவிர நமக்கு வந்து டயட் தான் ரொம்ப ரொம்ப மெயினான விஷயம். ஸோ நல்லா வந்து கட் ஹெல்த்துக்கு டாக்டர் பால் சொல்ற மாதிரி தான் கட் ஹெல்த் வந்து ரொம்ப ரொம்ப பார்த்துக்கணும். நம்ம வந்து ஃபாலோ பண்றது ரொம்ப வந்து இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ கட்டை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம வயிறுக்கு தேவையான விஷயங்கள் மட்டும் சாப்பிட்டாலே போதும். ஜங்க்ஸ் அவாய்ட் பண்ணுங்க, அப்புறம் ஃப்ரைட் ஐட்டம் அவாய்ட் பண்ணுங்க. அப்புறம் வந்து நம்ம வீட்லயே செய்யறது வந்து ஆயிலி ஃபுட்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுட்லாம் நீங்க அவாய்ட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து உடம்பு வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். இப்பதான் எனக்குமே வந்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ப்ராசஸ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு. இந்த நான் போட்டோ வந்து ஃபர்ஸ்ட் டெலிவரிக்கு அப்புறம் நான் வெயிட் கம்மி பண்ணதுக்கு அப்புறம் நான் எடுத்த போட்டோ இது. இப்ப நான் வந்து செகண்ட் டெலிவரிக்கு அப்புறம் இப்படி இருந்தேன். நான் என்னோட ஸ்டொமக்ல இருந்து என் பாடியே டோட்டல் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இருந்தேன். இப்பதான் எனக்கு ப்ராசஸ் ஆகிட்டே வருது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து
டயட் ஃபர்ஸ்ட் வந்து டயட் தான் ரொம்ப ரொம்ப மெயின். ஸோ அதை மட்டும் விட்டுறாதீங்க. என்ன சாப்பிட்டாலுமே சரி வீட்டுல செஞ்சு சாப்பிடுங்க, ஆயில் கம்மியா சாப்பிடுங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஃபுட்ல கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து ஃபேட் வந்து பேர்ன் ஆக ஸ்டார்ட் ஆகிடுங்க. செகண்ட் திங் பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி. நீங்க வந்து ஒரு வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் சேர்த்த ஃபேட் வந்து உடனே எனக்கு கம்மியாகணும், 10 நாள்ல 10 கிலோ கம்மியாகணும், இந்த மாசம் ஸ்டார்ட் பண்ணா அடுத்த மாசம் எனக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடணும் அப்படின்ற மைண்ட் செட்ல இந்த நீங்க வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களால வந்து லாங் டேர்மா வந்து அதை கொண்டு போகவே முடியாது. ஸோ அதனால வந்து ரிசல்ட் வந்து நீங்க வந்து இப்பவே வேணும் அப்படின்றது நான் நினைச்சு இந்த வெயிட் லாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க. கொஞ்சம் ரொம்ப வருஷம் சேர்த்து வச்சு இந்த ஃபேட் எல்லாம் வந்து உடனே கம்மி பண்ணணும்னா அது முடியாத விஷயம் தான். நீங்க ஃபேட் சேர எவ்வளவு லேட் ஆச்சோ, எத்தனை வருஷம் எடுத்துக்கிச்சோ, அதே மாதிரி நமக்கு கம்மி ஆகுறதுக்கும் அவ்வளவு டைம் நம்ம கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா ஃபேட் வந்து ரொம்ப ஸ்டப்பனா இருக்கும். வெளியில வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டப்பனான ஃபேட் தான் வந்து அந்த இடத்துல வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ அதுக்கான ப்ராசஸிங் டைம் வந்து நம்ம கொடுத்தே ஆகணும். கன்சிஸ்டன்சி ரொம்ப 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 முக்கியம். நான் எல்லா வீடியோலயும் சொல்ற மாதிரி தான் கன்சிஸ்டன்சி தான் இதுல மெயினான திங்கு. நான் வந்து ஃபர்ஸ்ட் டெலிவரியில எப்படி இருந்தா சொன்னேன்ல, அதுல இருந்து எனக்கு இப்போ வர்றதுக்கே 2.5 வருஷம் ஆயிருக்கு. வந்து கன்சிஸ்டன்சி மட்டும் விட்டுறாதீங்க. எத்தனை டைம் வந்து பிரேக் பண்ணாலும் சரி, திரும்ப வந்து அந்த கன்சிஸ்டன்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டே இருங்க, தொடர்ந்து பண்ணிட்டே இருங்க. அதுதான் நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வெயிட் லாஸ்ல வந்து ரொம்ப ஹெல்ப் பண்றது. கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியமே. சோ 3வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொறுமை இருக்கும். அது நம்மளுக்கு கிடையவே கிடையாது, சுத்தமா இல்லைன்னு அந்த மாதிரி. பொறுமைன்றது மீன்ஸ் என்ன சொல்றேன்னா, இப்ப வந்து ஒரு விஷயம் நீங்க தொடங்குறீங்க, இன்னைக்கு நீங்க வெயிட் லாஸ் தொடங்குறீங்க அப்படின்னும் போது எனக்கு உடனே வந்து ரிசல்ட் கிடைக்கணும், உடனே வந்து நான் எல்லாமே எனக்கு வெளியில பாடியில் தெரியணும். ஒரு வாரத்துல வந்து நான் 1 கிலோ கம்மியா இருக்கேன், ஆனா எனக்கு எந்த டிஃபரெண்ட்டுமே தெரியல பார்க்கும்போது அப்படின்னு சொல்றீங்க. நம்ம நிறைய பேர், நானே வந்து அது மாதிரிலாம் நினைச்சிருக்கேன். நான் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் டைம்ல வந்து என்னடா நம்மளுக்கு வெயிட் கம்மியானாலுமே டிஃபரெண்டே எதுவுமே தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகிறத வந்து மந்த்லி 2 kg வந்து டார்கெட் வச்சுக்கோங்க. ஸோ அதுதான், அதை வந்து பொறுமையா வந்து ப்ராசஸ் பண்ணுங்க. கன்சிஸ்டன்சியை மிஸ் பண்ணாம அதை நம்ம காமா வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஸோ யாரு ஒருத்தவங்க வந்து கன்சிஸ்டன்சியோட நம்மளோட கோலுக்காக வந்து பொறுமையா காத்துட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்கும். எனக்கு வந்து இப்பதான் நான் ப்ராசஸிங்ல இருக்கேன். இது என்னோட ஃபர்ஸ்ட் டெலிவரியில இருந்ததுங்களா, இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்து கம்மியாகி இந்த ஸ்டேஜ்ல இருக்கேன். பொறுமையா இருக்கிறது வந்து ரொம்ப மெயினான விஷயம். வெயிட் லாஸ்ல பொறுத்த வரைக்கும் 3வது டிப்ஸ் முக்கியமான டிப்ஸ் பாத்தீங்கன்னா பொறுமை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பொறுமையா இருங்க, கண்டிப்பா நீங்க போடுற ஹார்ட் ஒர்க்கு வந்து ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ 4th திங் என்னன்னு பாத்தீங்கன்னா கிராஸ் டயட். நம்ம வந்து எப்படி சொல்றோம்னா, இந்த பொடியை சாப்பிடுங்க, உங்களுக்கு 10 நாள்ல 10 கிலோ கம்மியாகும், இந்த இந்த ஜூஸை குடிச்சா வந்து நம்மளுக்கு வந்து ஒரே மாசத்துல வந்து 5 கிலோ கம்மியாகும். அந்த மாதிரி நிறைய வந்து கிராஸ் டயட் வந்து பண்ணாதீங்க. அது வந்து உங்களோட ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப வந்து பேக் ஃபயர் ஆகும். ஸோ என்ன ரீசன் பாத்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த மாதிரி கிராஸ் டயட் எல்லாம் பண்ணும்போது நீங்க எவ்வளவு சீக்கிரம் வந்து உடம்பு கம்மி பண்றீங்களோ அவ்வளவு சீக்கிரம் நீங்க அந்த டயட்டை வந்து ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் வந்து அந்த வெயிட் வந்து திரும்ப ரீகெயின் ஆயிடும். ஸோ வெயிட் லாஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வெயிட் கம்மி பண்ண எவ்வளவு டைம் ஆகுதோ அதே மாதிரி வெயிட் ஏறுறதுக்கும் டைம் ஆகும். சோ நீங்க இந்த மாதிரி கிராஸ் டயட் பண்ணி வெயிட் கம்மி பண்ணீங்கன்னா நீங்க எவ்வளவு சீக்கிரம் கம்மி பண்ணீங்களோ அவ்வளவு சீக்கிரம் வந்து திரும்ப அது கெயின் ஆயிடும், டபுள் மடங்கா கெயின் ஆயிடும். நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நீங்க ஒரு 2 கிலோ கம்மி பண்றீங்கன்னா நீங்க அந்த டயட்டை விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, 4 கிலோ உங்களுக்கு திரும்ப ஏறிடும். சோ இது வந்து ரொம்ப ரொம்ப அன்ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைலா போயிடும் உங்களுக்கு. அப்புறம் வந்து ஸோ நோ கிராஸ் டயட்டை வந்து பண்ணாதீங்க. நீங்க வந்து ஹெல்த்தியா கொண்டு போங்க. கிராஸ் டயட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரும், லூஸ் ஸ்கின் வரும், ஸோ வெயிட் கெயின் வந்து பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணாம நார்மலா நம்மளால லைஃப் டைம் ஃபுல்லா என்ன வந்து டயட்டை ஃபாலோ பண்ண முடியும், நம்மளால என்ன சாப்பிட்டு லாங் டேர்மா இதை கொண்டு போகணும், நம்ம லைஃப் ஃபுல்லா இதை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சு ஒரு டயட்டை வந்து நீங்க உங்களுக்காக, உங்க பாடி வந்து உங்களுக்கு தான் தெரியும். ஸோ உங்களுக்கான டயட்டை வந்து நீங்க தான் டிசைன் பண்ணிக்கணும். அதனால வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நீங்க வந்து உங்களுக்கு மாடிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கானதை வந்து நீங்களே வந்து ரெடி பண்ணிக்கோங்க டயட்டை வந்து. சோ இவங்க வந்து இது சொன்னாங்க, இதை நான் சாப்பிடணும், இதை நான் சாப்பிட்டா எனக்கு கம்மியாயிடும் அப்படிலாம் கிடையாது. அவங்க உடம்பு ஒரு மாதிரி இருக்கும், உங்க உடம்பு ஒரு மாதிரி இருக்கும். நீங்க வந்து வாரத்துல வந்து 2 கிலோ 1 கிலோ வரைக்கும் கம்மி பண்ணுவீங்க, ஆனா எனக்கு வந்து 1/2 கிலோ தான் கம்மியாகும். ஏன்னா என் உடம்பு அப்படி, என்னோட மெட்டபாலிசம் ரேஞ்ச் வந்து அவ்வளவுதான். அதுக்கு மேல நான் என்ன முட்டி முரல்னாலும் என்னால வந்து அதுக்கு மேல வந்து கம்மி பண்ண முடியாது. சோ கம்மி பண்ண முடியும். அப்படி நான் வந்து கம்மி பண்றேன்னா அது வந்து கிராஸ் டயட் பண்ணி தான் என்னால கம்மி பண்ண முடியும்.
ஹெல்த்தியான ஒரு லைஃப்குள்ளே இருந்து நான் வெயிட் கம்மி பண்றேன்னா எனக்கு இப்படி பண்ணாதான் எனக்கு வந்து வெயிட் கம்மியாகும். ஸோ வந்து ஃபோர்த்து வந்து நீங்க வந்து கிராஸ் டயட் பண்ணாதீங்க, ஹெல்த்தியான வேலை வந்து கம்மி பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து பெல்லி ஃபேட் வந்து கம்மி ஆகும். ஒர்க் அவுட் நான் ஏன் ஃபிஃப்த்ல வந்து ஒர்க் அவுட் வச்சிருக்கேன்னா இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு மெயினான விஷயமே நடக்கும் வெயிட் லாஸ். ஃபிஃப்த் வந்து வெயிட் லாஸுக்கு வந்து தேவையானது வந்து ஒர்க் அவுட். ஸோ அது வந்து லாஸ்ட் தான் எப்பயுமே. இதெல்லாம் நீங்க கரெக்டா பண்ணீங்கனாலே உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். நீங்க இது கூட சேர்ந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ரிசல்ட் வந்து நல்லாதான் கிடைக்கும். அவ்வளவுதான் விஷயம். நம்மளுக்கு வந்து டயட் வந்து 80%, ஒர்க் அவுட் வந்து 20% தான். நீங்க இந்த 20% கரெக்டா பண்ணிட்டு 80%ல போட்டு விட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து வெயிட் லாஸ்ன்றதே நடக்கவே நடக்காது. அதனால வந்து ஃபர்ஸ்ட் வந்து டயட்டு, செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி, மூணாவது வந்து பொறுமையா இருக்கணும். ஃபோர்த் வந்து நோ கிராஸ் டயட். கிராஸ் டயட் பண்ணி வெயிட் கம்மி பண்ணணும்னு நினைக்கிறவங்க இப்பயே அந்த மைண்ட் செட்டை மாத்திக்கோங்க. அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது, இன்னும் கொஞ்சம் தான் உங்களை வந்து டவுன் பண்ணி விட்டுரும். ஸோ 51 தான் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட். இது எல்லாம் நீங்க இந்த நாளும் நீங்க கரெக்டா பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து வெயிட் கம்மியாகும். அது கூட இந்த ஒர்க் அவுட்டை நீங்க சேர்த்துட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணி தான் எனக்கு வந்து பெல்லி ஃபேட் வந்து கம்மி ஆகுது. இன்னும் நான் ப்ராசஸிங்ல தான் இருக்கேன். இன்னும் எனக்கு பெல்லி ஃபேட் இருக்கு. எனக்கு வந்து அப்படியே லீன் ஆயிடுச்சு அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். நான் இன்னும் ப்ராசஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு இன்னுமே பெல்லி ஃபேட் இருக்கு. நானும் அதை நோக்கி தான் வந்து ஓடிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் உங்க கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். சில பேருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்காது. ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம மிச்சமாகிற சாப்பாடுலாம் நம்மளே எடுத்து போட்டுக்கிறோம். நம்ம வயிறு ஒன்றும் குப்பை தொட்டி கிடையாது. புரிஞ்சுக்கோங்க, மண்டையில நல்லா ஏத்திக்கோங்க. அப்புறம் வேஸ்டா போகும்னு நினைச்சு நீங்க சாப்பிட்றதுக்கு நீங்க என்ன குப்பை தொட்டியா? சொல்லுங்க. உங்க வயிறு என்ன குப்பை தொட்டியா? அந்த மைண்ட் செட்டை மாத்திக்கோங்க. வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லி நீங்க சாப்பிட்டா உங்க உடம்பு தான் வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால இந்த ஃபாலோ நான் சொன்ன இந்த 5 டிப்ஸை மட்டும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். நானும் அப்படிதான் வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் என்னோட லைஃப்ல எனக்கு எதை நான் ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் ஆச்சுன்றத ஒரு நோட்ஸா எடுத்து நான் உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன். நான் வந்து வீட்டுல இருந்தே தான் நான் கம்மி பண்ணிருக்கேன். நான் எந்த ஜிம்முக்கும் போல, எந்த பொடியும் நான் குடிக்கல, எந்த ஜூஸும் நான் குடிக்கல, எந்த கிராஸ் டயட்டும் பண்ணல. அதனாலதான் என்னோட ஸ்கின்னுமே வந்து அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே வருது. ஸோ எனக்கு இன்னும் லூஸ் ஸ்கின் கிடையாது. நான் வந்து ரொம்பலாம் நான் வந்து என்ன வளர்த்தி நான் பண்ணிக்கவே மாட்டேன். என்னால என்ன ஃபாலோ பண்ண முடியுமோ நான் அதை ஃபாலோ பண்ணி எனக்கு நான் எவ்வளவு கம்மி பண்றேனோ அவ்வளவு கம்மி பண்ணிருக்கேன். உங்களுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். ஸோ நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் பண்ணி பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். நம்மளோட டின்னர் பாத்தீங்கன்னா ஒரு தோசை, ஒரு முட்டை, கொஞ்சமா கேப்சிகம் பொரியல். ஸோ இதான் இன்னைக்கு வந்து லஞ்ச் டின்னர் ரெண்டுமே தான். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு வந்து செம்ம ஒர்க்கு. மார்னிங்லேருந்து நம்மளுக்கு நைட்டு இப்போ வரைக்குமே ஒர்க் தான். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10 மணி ஆச்சு. ஸோ நான் ஈவினிங் தான் சாப்பிட்டேன். அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் மதியம் ஆஃப்டர்நூன் லஞ்ச் அது தான் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். ஈவினிங் அதான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இன்னைக்கு டே வந்து ஓரளவுக்கு சூப்பராகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். வாக்கிங் என்னால் வந்து நடக்க முடியல. ஏன்னா பாப்பாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மிட்டம் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் நாளைக்கு எக்ஸாம் சொல்லி கொடுத்துட்டு ஸோ அதிலே டைம் போயிடுச்சு. ஸோ அதனால் வாக்கிங் பண்ண முடியல. இன்னைக்கு ஒரு ஒர்க் அவுட் மட்டும்தான். நாளைக்கு நான் உங்களை பார்க்குறேன். நான் சொன்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு ஓகேவா இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். எனக்கு வந்து அது ஒர்க் ஆச்சு. ஸோ உங்களுக்கும் அது கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஸோ அதை ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நான் நாளைக்கு பார்க்குறேன். பாய்.